என்ன மாப்பிள்ள பண்றது? எவனுமே காசு தர மாட்டேங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள பண்றது? என்ன பண்றது? நான் ஏதாவது ஏற்படும். என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள செயின் அறுத்தலாமா? மாப்பிள்ள காலையில வாக்கிங் போவாங்க, அவங்க ஈஸியா செயினை ஸ்நாச் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? காலையில வாக்கிங் போறாங்க, காலையில அறுத்தணும். என்ன கத்தில ரத்தம் மாப்பிள்ள செயின் கையில கழுத்தையும் சேர்த்து எடுத்துட்டேன்டாமா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் சார். 15,000 தேனுக்கு ஆபரேஷன் பண்ண கரெக்டா இருக்கு சார். என்ன ஜிஹெச்ல காசு வர ஜிஹெச் தான் சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனாமதி ஹாஸ்பிட்டல் தெரியாம ஜிஹெச் இந்தியாமா பிரைவேட் தேவா. சரி, ஆபரேஷன் ஆரம்பிச்சலாம் சார். சாரி சார், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கழுத்து சார். வேற டாக்டர் யாரும் ஆபரேஷன் சார்? நீங்க வேற டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னா வந்து 20,000 நீங்க எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது சார். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்ல சார், ஒவ்வொரு டாக்டரை பொறுத்து சார். இந்த டாக்டர் வந்து 20,000 எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்டு இருக்காண்டி இன்னொன்று உயிரோட விளாண்டோம். வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னா அங்கே போய் பார்ப்போம். சார் 20,000 என்னால கட்ட முடியல சார். என்ன சார் பண்றது? சார் நீங்களா? நீங்க வரக்கூடாது சார். உங்க ஃப்ரெண்ட் சரியாயிட்டார் சார். சார் வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க சார். என்ன சார்? ஆமா சார். சார் நீங்க ஆபரேஷன் பண்ணீங்களா சார்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். சார் சார் உங்க ஃப்ரெண்டுக்கு நான் தான் சார் ஆபரேஷன் பண்ணேன். இப்போ நல்லா தான் சார் இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நேற்று பெட்ல முடியலைன்னு அட்மிட் பண்ணியிருந்தா எப்படி சார் ஆபரேஷன் பண்ணீங்க? என்ன சார் பண்றது? நான் டாக்டர் ஆயிட்டேன். இப்போ இதுதான் என் தொழில். என் உயிரோட மற்றவங்க உயிர் தான் இம்பார்ட்டன்டா நான் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நீ தெய்வம் மாதிரி என் ஃப்ரெண்டை காப்பாத்துனீங்க. இது என் கடமை சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நல்லா இருப்பீங்க சார். நல்லா இருக்கு.